இந்த வசனம் ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த மனிதர் பரிசுத்தவான் பொதுவா எதை வச்சு தீர்மானம் பண்றாங்க? இந்த மனுஷன் பரிசுத்தவான்பா, இந்த அக்கா பரிசுத்தவான், இந்த அண்ணன் பரிசுத்தவான்றது எதை வச்சு தீர்மானம் பண்றாங்க? நடக்கை, அப்புறம் பேசுறது, அப்புறம் ட்ரெஸ். சரி, வெரி குட். அப்புறம் என்னப்பா? சேர்க்க, வெரி குட். அப்புறம் பாருங்க, ஒரு மனுஷனுடைய பேச்சு, உட, பாவனை, சபையில ஈடுபாடு, உலக தொடர்புல அவனோடு இருக்கிற பங்கு, டிவி, நெட்டு, மொபைலு, ஜாதி, அரசியல், மதம், பதவி, பெருமை, கவர்ச்சியான ட்ரெஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா 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 எதுலாம் ஈடுபாடு இருக்கானோ அதுல இருந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பரிசுத்தவான் கவர்ச்சியா ட்ரெஸ் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஒரு பரிசுத்தவான் ஜாதியை பத்தி பேச முடியுமா? ஒரு பரிசுத்தவான் இன்னொரு மதத்தை குறை சொல்ல முடியுமா? ஒரு பரிசுத்தவான் இன்னொரு மனுஷனை ஏற்றத்தாழ்வு பார்க்க முடியுமா? ஒரு பரிசுத்தவான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருப்பானா? ஒரு கேமுக்கு, ஒரு சினிமாவுக்கு, ஒரு சீரியலுக்கு ஒரு பரிசுத்தவான் எப்படி அடிமையா இருப்பான்? ஒரே ஒருத்தர் தான் அடிமையா இருப்பான், ஜீவனுள்ள தேவனுக்கு. அல்லேலூயா. அதுல இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம். உலகம் உங்களை பார்த்து ரொம்ப அற்பமா என்னதா, பயப்படாதீங்க. உலகம் உங்களை பார்த்து குறை சொல்லுதா, கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியக்காரன்னு சொல்றாங்களா, பயப்படாதீங்க. காரணம், உலகம் உங்களை அப்படிதான் சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஆனா பரலோகம் உங்களுக்குரிய சர்டிஃபிகேட் தர என்ன தெரியுமா? இவன் என்னுடைய மகன், அல்லேலூயா, என்னுடைய மகள். அந்த ஒரு சர்டிஃபிகேட் போதுங்க. உலகம் உங்களை பகைச்சா பயப்படாதீங்க. மனுஷனுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்காக மாறி மாறி பேசக்கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம்னா அந்த ஸ்டாண்டர்ட்ல அப்படியே நிக்கணும். இவருக்காக ஒரு வழிபாடு, அவருக்காக வழிபாடு, இவருக்காக சடங்காச்சாரம், அவருக்காக ஒரு சடங்காச்சாரம், இப்படி போக கூடாது. எத்தனை கிறிஸ்துவங்க இன்னும் நல்ல நேரம் பார்க்கறாங்க. வேதனையா இருக்குங்க, ரொம்ப வேதனையா. பாஸ்டர், இந்த நேரத்துக்குள்ள ஜெபம் பண்ணிருங்க. ஏன்? அந்த நேரம் நல்ல நேரம் முடிய போகுது. இந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருங்க. ஏன்? அப்பதான் நல்ல நேரம் முடிய போகுது. எத்தனை கிறிஸ்துவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த திருமண பத்திரிகை அடிக்கும்போது பார்த்துருப்பேன். அது நல்ல நேரம் மட்டும் அது முன்னு தான் போடாமல் இருப்பாங்க. அந்த டயத்தை பார்த்தா, அந்த காலண்டர் டயத்தை பார்த்து வச்சிருப்பாங்க. கிறிஸ்துவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். என் தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் என்னோட பிரியறான பாத்தீங்களா, அதுதான் எனக்கு கெட்ட நாள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு ஆண்டவர் சொன்னது வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிதாவுடைய பிரசன்னம் இயேசு விட்டு விலகும் போகும்போது, உலகத்தின் மொத்த பாவங்களை ஆண்டவர் இயேசு சுமந்த பொழுது, பாவி தேவன் என்ன அவர் என்ன செய்யல? அவர் கண்ணோக்கி பிதா பார்க்கல. ஒரு இமை பொழுதுதான். ஒரு உண்மையான பரிசுத்தவான் எதை செய்வான்னா, வேதம் சொல்கிறது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாருங்க, நல்லதை விரும்பி தீயதை வெறுக்காதவர்கள் மீது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தத்தையும் ஆனந்த தைலத்தையும் ஊற்றுவதில்லை. நீங்க நல்லதை விரும்பி தீயதை வெறுக்கணும். இதே நேரத்தில் எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு சினிமா தேட்டரில் உட்கார்ந்துருப்பாங்க இல்லைங்களா? ஒரு புது படம் வந்துருக்கு, உடனே போயிடுவாங்க. என் நண்பர் கூப்பிட்டாரு, அவர் எனக்கு டிக்கெட் போட்டாரு, போயிடுவாங்க. ஆனா நம்முடைய டிக்கெட் யார் வச்சிருக்கா? நம்ம பொதுவா சொல்றோம்ல, என்னப்பாங்க டிக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்முடைய டிக்கெட் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் கிழிக்கிறதும் கிழிக்காம இருக்கிறதும் அவருடைய கையில தான் இருக்கு. ஒரு மனுஷன் பரவசப்படுகிறத பார்த்து அவன் பரிசுத்தவான் நம்ம நம்பிடக்கூடாது. நல்ல கவனமாக கேளுங்க. பரவசங்களை காட்டிலும் பரிசுத்தம் தான் முக்கியம். பரவசங்களையோ உணர்ச்சிகளையோ கண்டு ஏமாந்து போறதுக்கு ஆண்டவர் மனுஷன் அல்ல. நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், ஒரு நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, பயங்கரமான பரிசுத்தவான். இதை நீங்க ஏமாந்து போகலாம், தேவன் ஏமாந்து போகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆல்மைட்டி காட் வேதம் சொல்கிறது. அதனால தான் உயிர் திறந்த கர்த்தர் மீது விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கு தான். அல்லேலூயா. வெளியே இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்க பரிசுத்தமா இருக்கிறன்னு கேட்க முடியுமா? ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து நீ பரிசுத்தமா இருக்கிற அப்படி கேட்க முடியுமா? அப்ப அந்த வார்த்தை யாரை பார்த்து கேட்கிறோம்? யாரை கேட்கிறோம்? சபைக்குள்ள வருகிறவர்களுக்கு தான் கேட்க முடியும். உண்மையா இல்லையா?
வேறு விதமா நம்ம சொல்ல போனா பரிசுத்தம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் சீடர்களுக்கு மாத்திரம்தான் பரிசுத்தம். அன்றைக்கு 120 ஜனங்கள் மேல இருந்தாங்க. அவங்களுக்கு மேல பயங்கரமான பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? பயங்கரமாய் அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க, எல்லா வரங்களை பேச ஆரம்பிச்சாங்க. கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? வேடிக்கை தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு இந்த ஆவியின் அனுபவம் கிடைச்சதா? இல்ல. ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் பரிசுத்தம் கிடைக்குது. அப்ப சபையில வர்ற நாம பரிசுத்தமா நடந்து கொண்டா தான் வெளியே இருக்கிற ஜனங்கள் உள்ள சபைக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த பிரயோஜனம் இல்ல. பாவங்களுக்காக மனம் வருந்தி கண்ணீர் விடுற ஜனங்கள் இன்னைக்கு இல்லைங்க. ஒரு உருக்கமான பிரசங்கம், ஒரு நல்ல சோகமான பிரசங்கம், ஒரு சோகமான பாடல், சோகமான சாட்சி, சோகமான விடிய கேட்டா எல்லாம் கண்ணீர் வருதா இல்லையா? ஆனால் அந்த பாவங்களுக்காக மனம் இருந்து என்னைக்கு நம்ம கண்ணீர் விட்டுக்கிறோம்? என் கணவர் ரட்சிக்கப்படலை, அவர் திடீர்னு இறந்துட்டா அவர் எங்கே போவார்? என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, அவர் இறந்துட்டா அவர் ஆத்மா எங்கே போகும்? இதை குறித்து என்னைக்கு நமக்கு கண்ணீர் வந்தது? என் கணவருக்காகவே என் உள்ளம் உடையப்படலையே, என் மனைவிக்காக என் உள்ளம் உடையப்படலையே, என் பிள்ளைகளுக்காக மனம் இருந்தலையே. அப்போ நம்ம பரிசுத்தம்ன்ற எதை குறித்து சொல்கிறோம்? என் கணவர் ஒருவேளை சாப்பிடலன்னா வருத்தப்படுறோம், நம்ம பிள்ளை ஒருவேளை சாப்பிடலன்னா நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் ரட்சிக்கப்படலையே, பரிசுத்தம் இல்லையே. அது நம்ம கண் கூட தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்காரா உங்க கணவர்? அவங்களுக்கு கடைசியாக நம்ம என்னைக்கு கண்ணீர் வடிச்சிருக்கிறோம்? ஏன் கண்ணீர் வடிக்கல சொல்லுங்க பாப்போம். அவன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்படாட்டான், பரிசுத்தமா வாழ்ந்தான், மாசம் சம்பளம் கொண்டு வீட்டில் கொடுத்தா போதும். சாப்பாடாக்கி போடுறோமா, சாப்பிட்டு படு, வேலையை பார்த்து போயிட்டே இருக்கு. இல்லைங்க, அது இல்லை. உண்மையாவே நம்ம பரிசுத்தவங்களா இருந்தா ஆத்துமா ரட்சிப்பை குறித்து நம்ம இருதயம் உடைந்து போகும். ஏசாயா, எரேமியா, யோவான் ஸ்நானன், பவுல், பர்னபா போன்ற ஊழியக்காரங்களாம் இன்னைக்கு நம்ம சபையில் அதிகமாக தேவைப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? முன்பு காணப்பட்ட பரிசுத்தவான்கள் போல இன்னைக்கு சபையில் என்ன சில பரிசுத்தவான்கள் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எடுத்த நிறைய பேர் போட்டோ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த போட்டோ எப்படி நம்ம போஸ்ட் கொடுப்பாங்க? இந்த பைபிள் எப்படி திரும்ப வச்சிருப்பாங்க? இங்க அவருக்கு இப்படி இருக்கும். நல்ல கவனமாக இப்படி தான் இருக்கும். எல்லாரும் பைபிள் இப்படி வச்சிருப்பாங்க, இல்லை இப்படி வச்சிருப்பாங்க. மார்போடு சேர்த்து பைபிளை அணைச்சு வச்சிருப்பாங்க. நான் சொல்ற நம்பிக்கை இல்லைன்னா பழைய விசுவாசிகள் போட்டோலாம் நீங்க எங்க கிடைச்சா எடுத்து பாருங்க. ஏன்னா அது இதயத்தோட ஒட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அது அவ்வளவா நேசிட்டாங்க. இன்னைக்கு யூத் போட்டோ ஏதாவது எடுத்து பாருங்க, ஒருத்தன் கையிலும் பைபிள் இருக்காது, பப்ஸ் வச்சிருப்பாங்க. பைபிள் நீங்க பார்க்க முடியாது. ஒரு பைபிள் வசனம் வாசிச்சோன்னா, ஒரு பைபிள் வசனம் வாசிச்சுட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுவார். ஹாய், சாப்பிட்டியா? உடனே எங்கிட்ட வந்து கர்த்தர் என்னை அனுதினம் நடத்துகிறார், மறுபடியும் மெசேஜ் அனுப்பிச்சுடுவார். என்னாச்சு, லேட் ஆச்சு, ஏன் என்னாச்சு? அது பரிசுத்தமாகிடுமா? பொதுவாக இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்மாவில் சுகம் இல்லை, செழிப்பு இல்லாமல் பொருளாதார செழிப்பு மாத்திரம் பேசி என்ன பண்ணுறது? இப்போ ஆண்டவர் உயர்த்துவார், பலப்படுத்துவார், பயங்கரமாக சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி 4 ஏக்கர் தருவார் சொல்லிட்டு அவன் ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இந்த பொருளாதார உயிர் அவனுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உலகத்தானே இருந்துட்டு போயிடலாம்ல. அதுக்கு இன்னைக்கு உலகத்தானே சரி ரொம்ப பேர் ஆசீர்வாதம் இருக்கிறாங்க இல்லையா, ரட்சிப்பு இல்லாமல் அந்த மாதிரி போயிடலாமே. அப்போ அதனால தான் யோவான் சொன்னார், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப ஆத்மா வாழணும்னா முதல்ல பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் தான் உங்க கரத்துல கொடுக்கப்பட்ட பணம், பொருள், நகை, வீடு, ஆஸ்தி யாருக்காக பயன்படுத்துற விஷயம் உங்களுக்கு தெரியும். போன வாரம் வெள்ளிக்கிழமை எத்தனை பேருங்க வந்தீங்க? ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்தாருல, அவர் எப்படி சபை கட்டினாரு? ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணாங்க, முழு சபையை கட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உள்ளுக்குள்ள பரிசுத்தம் வந்துடுச்சுன்னா இந்த வெளியே இருக்கிற பொருள் மேல நமக்கு என்ன செய்ய நாட்டம் வராது. தேவைக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவோம். நாட்டை வர சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு தலைமுறைக்கு அந்த எண்ணங்களே வராது. தேவனுடைய தயவு தான் நம்மளை காப்பாற்றுவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உணர்ந்துகிட்டோம்னா பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் அப்படி சொன்னாரு, அன்புள்ள கிறிஸ்துவின் சிந்தை சபை விசுவாசிகளுக்கு ஒன்றை மட்டும் 100% நீங்க மனசுல வச்சுக்கிற என்னன்னா,
சபை மேய்ப்பனுக்கும் மேய்ப்பனின் சத்தியமும் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம மனம் திரும்புகிறதுக்கும் தெளிவான விசுவாசத்திற்கு நேரா நடத்துவதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. நாம மனம் திரும்புவதற்கும் நம்ம சத்தியத்துக்கு நேரம் நடத்துவதற்கும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான் பரிசுத்தம். ஒரு பரிசுத்தவான் எங்க விட்டாலும் பாவம் பண்ண மாட்டான். உண்மையா இல்லையா? ஒரு உலகத்தான யாருமே இல்லாத இடத்துல இங்க பார்த்துக்கோ சொன்னாலும் கண்டிப்பா பாவம் பண்ணுவான். யோசேப்புக்கு பாவம் பண்றதுக்கு அத்தனை வழிகளும் என்ன செஞ்சது? கிடைச்சது. அதே பாவம் பண்ணல. தாவீதுக்கு எல்லாமே இருந்துச்சு, இருந்து என்ன பண்ணான்? பாவம் பண்ணான். கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவா சொல்ல பாருங்க. வெறும் பரவசங்களையும் உணர்ச்சிகளை வைத்துக்கொண்டு தேவனுக்கு நம்ம மாய்மாலங்களை காட்ட முடியாது. நாங்க உடனே பயங்கரமா நான் பேசுறதுனாலயோ கத்துறதுனாலயோ நான் பரிசுத்தம் ஆயிர முடியாது. பரிசுத்தமான தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிணைப்பு. அல்லேலூயா. இரண்டு சபையில பொதுவா இன்னைக்கு சபையில பிரசங்கப்படுத்தலோ ரட்சிக்கப்படாதவங்க அதிகம். குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலயோ சபையில் அங்கம் வைக்கிறதுனாலயோ இல்ல திருவிருந்து எடுக்கிறதுனாலயோ ஒரு மனுஷன் பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது? ஆயிர முடியாது. நீங்க திருவிருந்து எடுத்துட்டீங்க, பரிசுத்தம் ஆயிர முடியுமா? எத்தனை பேர் திருவிருந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கு முன்னாடி பாவம் பண்றானோ இல்லையா? பண்றானோ இல்லையா? அப்ப அவன் ஞானஸ்தானம் எடுத்துக்கு முன்னாடி மறுபடியும் பாவம் பண்றான். அப்ப என்ன நடக்கல? அந்த இடத்துல மனம் திரும்பி என்ன செய்யல? ஞானஸ்தானம் எடுக்கல. கடமைக்கா எடுக்கிற ஞானஸ்தானம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயுல வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பொதுவா அனல் யாருக்கு தேவை? அனல் மூட்டுறங்க யாருக்கு தேவை? குளிர்ல உள்ளவனுக்கு. அப்புறம் உயிர் உள்ளவனுக்கு தான் சொல்லுங்க. உயிர் உள்ளவனுக்கு தான் அனல் தேவை. உயிர் இல்லாதவனுக்கு அனல் தேவையா? இப்ப செத்து போன சரீரத்துக்கு அனல் மூட்ட முடியாது இல்லைங்களா? என்ன மூட்ட முடியும்? தீ தான் மூட்ட முடியும். உயிரோடு உள்ள சரீரத்துக்கு தீ வைக்க முடியாது, அனல் தான் மூட்ட முடியும். அப்ப அனல் பறக்கும் பிரசங்கம் மூலமாகவோ இசைக்கருவிகள் பயங்கரமா வாசிக்கிறது மூலமாகவோ நான் பயங்கரமான ஆராதனை பண்றது மூலமாகவோ பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது? எனக்குள்ள வராது. பரிசுத்தம் எதுல வரும்னா, நான் தேவனை நம்புகிற நம்பிக்கையில உறுதியா இருந்தா தான், தேவனுடைய வார்த்தை உருக்கமா பிடித்து கொண்டாதான், கர்த்தருக்கா வாழ்வென்ற சத்தியமாய் தேவனுக்கு முன்னாடி நினைச்சணும் ஒரு உடன்படிக்கை பண்ணாதான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான நீங்க எங்க விட்டாலும் பாவம் பண்ண மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க பரிசுத்தமா இருக்கன்னு சொன்னீங்க, நீங்க கத்துக்கணும். பரிசை எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, இந்தாங்க டீ சாப்பிடுங்கன்னு கொடுத்தா நீங்க 2வது டீ என்ன செய்யக்கூடாது? நல்லா இருக்கு நீங்க வாங்குனீங்கன்னா இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யும்? கிடைக்காம போயிடும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. போது நல்ல கவனமா கேளுங்க. எசேக்கியாவின் எலும்பு பள்ளத்தாக்கு தரிசனத்துல வெறும் அசைவோடு நின்று இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல இருக்கிற எலும்பெல்லாம் இன்னொரு இடத்துல காஞ்ச எலும்புகள் என்ன செய்யும்? மொத்தமா ஒரு இடத்துல வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த எலும்புகள் வெறும் உணர்ச்சி கூடிய பரவசமான எலும்புகளை தான் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அதே 10ல, அந்த எலும்புகள் எல்லாம் மகாபெரிய சேனைகளை மாறுற வரைக்கும் தேவனுடைய வசனமும் தேவ கிருபையும் கொட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த வசனம் 10 வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்படி நான் தீர்க்க உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர் உயிரடைந்து காலூன்றி மகாபெரிய சேனை நின்றாங்க. தேவனுடைய வசனத்தை சொல்ல 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 தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமா மாற முடியும். நேத்து நான் பரிசுத்தமா இருந்துட்டேன், இன்னைக்கு பரிசுத்தமா தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா பாவத்தில் என்ன பண்ணிடுவோம்? வேலை ஆரம்பிச்சிருவோம். நேத்து சாப்பிட்டீங்க, இன்னைக்கு சாப்பிடணுமா? நாளைக்கு தேவனுடைய வசனம் அதே மாதிரி தான். நேத்து பரிசுத்தமா இருந்தீங்களே, இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு விட நாளைக்கு இருக்கணும். நீங்க ஒரு வீட்டில் சமையல் பண்ணும்போது திடீர்னு வந்து பாப்பா சொல்றாங்க, அம்மா நாளைக்கு பிரியாணி செய்யுமா அப்படின்னு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மா என்ன பண்ணுவாங்க? செய்ய மாட்டாங்க. வெரி குட். அவங்க அனுபவத்தை அவங்க சொல்றாங்க. ஓகே, சரிங்களா? நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா செய்வீங்க. ஏன் செய்றீங்க? பிள்ளை கேட்டுட்டான். அப்ப இன்னைக்கு சுடுசோறு சாப்பிடுறீங்க, நாளைக்கு பிரியாணி கேட்டோன்னு செய்றீங்கன்னா பெஸ்டான பிரியாணி தான் செய்வீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு கேட்கிறாரு, இன்னும் பரிசுத்தம் வேணும்னா நாளைக்கு இதை விட நீங்க என்ன பரிசுத்தமா இருக்கணுமா இல்லையா?
அப்போ பரிசுத்தமாக இருக்கிறவங்க வீட்டில் இப்போ வந்து நான் என்ன கேள்வி கேட்குறது? உங்கள் பிள்ளை பரிசுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு யார் வீட்டில் வந்து நான் கேள்வி கேட்க முடியும்? யார் வீட்டுக்கு வரலாம் சொல்லுங்கள்? பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளையை பற்றி கேளுங்க, பரிசுத்தத்தை பற்றி நான் நினைச்சிறேன், ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்கிறேன், வந்து கேட்கலாமா? சரி, பிள்ளைங்க விடுங்க. பிள்ளைங்க கிட்ட வந்து அம்மா பற்றி கேட்கலாமா? என்ன சொல்றீங்கன்னா, என்னை பற்றி ஏதாவது நீ போட்டு விட்டனா சொல்லுங்க, உன்னை பற்றி நான் அதை போட்டு விடுவேன். ரெண்டு பேர் யாரு ஊருக்கே தெரியும். ₹1 கூட செலவில்லாமல் இருக்கிறது கிடைக்கிறது தான் பரிசுத்தம். அல்லேலூயா. பாவம் பண்றதுக்கு தாங்க பணம் தேவை. பாவம் பண்றதுக்கு தான் பணம் தேவை. பரிசுத்தமா இருக்கிற பணமே என்ன செய்ய தேவைப்படாது. ஒரு கெட்ட பழக்கத்தினாலேயோ தேவையில்லாத வன்முறை சண்டை போடுறதுனால பணம் தேவைப்படுது. ஆனா கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்றதுக்கு பணமே தேவையில்லை. உங்க இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் கொடுத்தாலே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க வசனம். அப்ப பரிசுத்தம் எப்படி வரும்னா, எழுப்புதல் மூலமா, உயிர் மீட்சி மூலமா வரும். பரவசப்படுறவன்ல பரிசுத்தமா இருக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வான்? பிரவேசிப்பான். நான் அடிக்கடி பரவசப்படுறேன்னு சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒரு பரிசுத்தவான் அலட்டி கொள்ள மாட்டான். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு பரிசுத்தவான் அலட்டி கொள்ள மாட்டான். ஒரு பரிசுத்தவான் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். ஒரு பரிசுத்தவான் உணர்ச்சி வசப்பட மாட்டான். ஒரு பரிசுத்தவான் சபையில அநாகரிகமாக நடந்து கொள்ள மாட்டான். ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய சபையிலும் ஊழியத்திலும் ஆத்துமாலயத்திலும் பின்னி பிணைந்திருப்பான். ஒரு பரிசுத்தோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா சபையில வந்து அவனுக்கு ஈடுபாடு முழுசா இருக்கும். ஒரு சாதாரண விசுவாசி என்ன செய்வான்? சபைக்கு வருவான், ஆத்துமாவை சொன்ன திரும்ப என்ன செய்வான்? போயிருவான். இவங்க சாதாரண விசுவாசி. ஒரு சபையோட பரிசுத்தவான்னா சபை ஆரம்பிக்க முன்னாடி வந்துருவாங்க. சபை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருந்துட்டு எல்லா வேலை பார்த்துட்டு கடைசியா ஒருத்த போறான் பாத்தீங்களா, அவன் தான் பரிசுத்தவான். அல்லேலூயா. ஏனோ தாண்டு வாழ்றது வாழ்க்கை இல்லை. நாளைக்கு நம்முடைய ஜீவன் பிரிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் தைரியமா அவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை உலகத்தில் நான் பரிசுத்தமா வாழ்ந்து நெஞ்ச நிமித்து சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை நம்மளை குற்றவாளியை தீர்த்தால் நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நிற்போம்? வேதம் சொல்லுது பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் ஒரு தேவனுடைய சபையில ஊழியத்தில் ஆத்துமாதத்தில் பின்னி பிணைந்திருப்பான். பரிசுத்தம் உள்ளவன் கர்வப்பட மாட்டான். பரிசுத்தம் உள்ளவன் அரசாங்க திட்டத்திற்கும் தேவனுக்கும் சபை மேய்ப்பனுக்கும் கீழ்ப்படிவான். ஒரு பரிசுத்தவான் நேர்மையா டாக்ஸ் கட்டணும், ஏமாத்த கூடாது, ஓட்டுக்கு பணம் நினைச்ச கூடாது, வாங்க கூடாது, ஜாதியை பத்தி பேசக்கூடாது, அரசியல் பத்தி பேசக்கூடாது, தேவையில்ல மதத்தை பத்தி பேசக்கூடாது. ஏதோ ஒரு ஜாதியில் நீங்க பிறந்திருக்கீங்களா, அதோட இருந்துக்கோங்க. அந்த ஜாதி பத்தி உயர்வாக இன்னொரு ஜாதி பத்தி தாழ்ந்து நீங்க பேசக்கூடாது. இன்னொரு மதத்தை பத்தி இன்னொரு மதத்தை கடவுளை பற்றி நீங்க நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. அது தவறு. பரிசுத்தவான் தேவனுக்கு பயந்து நடப்பான். பரிசுத்தவான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டான். பரிசுத்தவான் பாத நீதியும் நற்சாட்சி உள்ளதா இருக்கும். எந்த ஒரு மரமும் அந்த கனிகளாலே அறியப்படும். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இன்னைக்கு வரைக்கும் ஓட்டுக்கு நான் பணம் வாங்கினது கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இறந்ததுக்கு முன்னாடி எப்படி நம்மளை அடக்கம் பண்ணுவாங்களா இல்லையா? ஒன்று புதைப்பாங்க, இல்லை எரிப்பாங்க, இல்லை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே என்ன செய்வாங்க, காமாக்குள்ள கூட போட்டு கூட வந்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. என் ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அவருக்கு முன்னாடி நம்ம நல்ல மனசாட்சி உள்ளவர்களா நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். வெள்ளை சட்டை போட்டுட்டு சபையில் உட்கார்ந்துட்டா பரிசுத்தவான்னு சொல்லுங்க? இல்ல. வெள்ளை சட்டை, வெள்ளை ஜிப்பா, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை சேலை கட்டிட்டு உள்ள வந்துட்டா நம்ம பரிசுத்தம் ஆயிருமா? அதுக்காக கலர் சேலை கட்டிட்டா நீங்க அப்ப பரிசுத்தம் ஆயிருவீங்களா? ட்ரெஸ்ல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ட்ரெஸ்ல நீங்க பரிசுத்தம் ஆயிர முடியாது. சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு இடர்ல உண்டு பண்ற மாதிரி நம்ம டங்கு நினைச்சு கூடாது, குதிக்க கூடாது, மற்றவங்க இடர்ல உண்டு பண்ண கூடாது. பரிசுத்தவான் லஞ்சம் வாங்க மாட்டான். பரிசுத்தவான் வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டான். பரிசுத்தவான் வாயில கெட்ட வார்த்தை வராது. பரிசுத்தவான் யாரையும் அற்பமா எண்ண மாட்டான். பரிசுத்தவான் கெட்ட பழக்கங்கள் இருக்க மாட்டான். வீடு, சிகரெட்டு, புயல, கஞ்சா, தேவலா, தண்ணி, விபச்சார, வேஷத்தனம் பண்ண மாட்டான். அப்படி பண்ணா அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் வெளியே சொல்லிக்கலாம், நான் சர்ச்சு பாஸ்டர் விசுவாசின்னு. எல்லா கெட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறவன் தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் பெயர் ஜீவத்தில் கிறுக்கப்பட்டு போகும் சொல்றேன் நான். நேர்மையா வாழ்றது கஷ்டம்தான்.
ஆனா வாழ்ந்து காட்டுங்க, தேவன் உங்களுக்கு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் விக்கிர ஆராதனை பண்ண மாட்டான். ஒரு பரிசுத்தவான் வேசித்தன விபச்சாரம் பண்ண மாட்டான். ஒரு பரிசுத்தவான் தேவனுக்கு பயந்து நடப்பான். ஒரு பரிசுத்தவான் தேவனோட கூட இருப்பான். ஒரு பரிசுத்தவான் தேவனோடு நடப்பான். காரணம், எனக்காக ஜீவனை தந்தவர் அவர். அல்லேலூயா. ஏங்க, ஒரு நாளைக்கு உங்களை யாரோ ஒரு ஆள் பார்த்து ஒரு இடத்துல உங்க டீ வாங்கி கொடுத்தா, ஒரு மாசம் கழிச்சு நீங்க அவர் திரும்ப பார்த்தா என்ன தெரியும்? ஹலோ சொல்றீங்களா இல்லையா? யாருன்னே தெரியாது. திடீர் பஸ்ஸில் போயிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அறிமுகமானாங்க. ஒரு கேண்டீனில் உட்காரும்போது ஒரு டீக்கு செலவு ஒரு காசு கையில் கொடுத்தாரு. ஒரு டீ வடை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் நம்பர் நீங்க வாங்கிக்கிறீங்க. அதுக்கு தொடர்பே இல்லை. ஒரு மாசம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது அவர் நீங்க பாக்குறீங்க. ஒரு கேண்டீன் வருது, 2 பேர் டீ சாப்பிட இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் கொடுக்கறது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கொடுப்பேன். நீங்க கொடுப்பீங்க. எதுக்கு? டீயும் வடையும் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு இருக்கீங்க. இப்ப அவருக்கு நீங்க வாங்கி தரலன்னா உங்க மனசுக்கு என்ன செய்யும்? என்ன செய்யும்? குற்றப்படுத்தும், உறுத்தும். அவரே பணம் நான் தரணும். இல்ல பரவாயில்லைங்க, நான் தரேன் நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் முன்னாடி நம்ம அவர்கிட்ட நான் எதையுமே தர மாட்டேன், உங்கள்கிட்ட இன்னொரு ஜீவன் தான் கொடு இப்படி கேட்டா அவர் என்ன நினைப்பார்? எந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்றோம்? எனக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை தான், அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை தவிர எந்த நம்பிக்கை, நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரம் கிடையாது, நான் டாக்டர் நம்பலை, என் மனைவி நம்பலை, என் பிள்ளைகள் நம்பலை, என் சரீரத்தை நம்பலை, என் வீட்டை நம்பலை, எங்கள் அப்பா அம்மா யாரையும் நம்பலை, தேவன் ஒருவர் தான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவரால் தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவரால் தான் மூச்சு துடிக்குது. அவரால் தான் மூச்சு வெளியே வருது போகுது. பரிசுத்தவான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான். பரிசுத்தவான் எல்லா இடத்தும் பொறுமையா இருப்பான். பரிசுத்தவான் தேவனுடைய பேர் நம்பிக்கையா இருப்பான். பரிசுத்தவான் தன்னை ஏமாற்றுவதற்கு கூட நன்மை செய்வான். பரிசுத்தவான் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வான். பரிசுத்தவான் தேவனை போல தேவனுடைய அன்பில் நடக்க அவன் எப்பொழுதும் பிரியமா இருப்பான். என்ன வந்தாலும் கலங்க மாட்டான், எதை குறித்து பயப்பட மாட்டான். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்ற அவரால் ஒருவரால் தான் முடியும். அல்லேலூயா. நான்லாம் என்னைக்கோ செத்துருக்க வேண்டியவன். நிறைய விபத்தில் வந்தது, ஆபத்தில் வந்தது, வேலை பார்க்குறப்ப பெரிய பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் அத்தனையும் தேவன் பாதுகாத்தார். ஒவ்வொரு நேரம் தனிப்பட்ட உட்காந்துருக்கும் போது என் கண்களில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்னை அறியாமே என் கண்ணில் தண்ணி வரும். ஆண்டவரே, இன்னைக்கு விடுதலை உபாஜப சாப்பாடு செலவு சந்திக்கப்படுதுப்பா, இன்னைக்கு இந்த செலவு சந்திக்கப்படுது, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டியாச்சு, இன்னைக்கு ஆதரவற்ற உணவு நம்ம கொடுத்தாச்சு. ஒவ்வொன்றா நன்றி சொல்லிட்டே வருவேன். அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அப்படியே கையை பசங்க தான் உட்காந்துருப்பேன். டெய்லி காலையில் வாக்கிங் போயிட்டு இங்கே வந்து இதே இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் நான் மன்றாடி சொல்லிப்பேன், ஆண்டவரே நாளைக்கு இந்த தேவை இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் எந்த சபை விசுவாசிட்டு போய் இல்லை நம்ம சபை விசுவாசி வீட்டில் போய் இந்த சபைக்கு என்ன தேவை இருக்கு நீங்கள் கொடுங்க நான் கேட்டதே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் தான், ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 2 வசனங்களும் வாசிக்கும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கிற கணக்கு மாத்தி எழுத முடியுமா? எழுத முடியுமா? இல்லை, எழுதக்கூடிய பவர் என்கிட்ட இருக்கு. நான் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் கணக்கு நான் மாற்றி எழுதுறேன், நான் பார்க்குற பெட்டிக்கடையில் கணக்கு மாற்றி எழுதுறேன், நான் பார்க்குற ஸ்கூலில் வராத பையனுக்கு ஆப்ஷன் போட்டிருந்தேன், இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட் போட்டேன். என் வீட்டில் 10 பாத்திரம் ஒரு வீட்டில் விளக்கிட்டு இருக்கிறேன், 4 பாத்திரம் விளக்கிட்டு 6வது பாத்திரம் விளக்காமல் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கணக்கெல்லாம் தேவனிடத்தில் சொல்ல முடியாது. ஒரு முறை ஒரு இடத்துல சர்ச்சில் நிறைய தட்டு இருந்துச்சு, பிளேட்டு, அது சாப்பிட்ற எடுத்துக்கோங்க, எல்லாம் கழுவி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு அம்மா தான் கழுவி வச்சுருக்காங்க. நான் போயிட்டு ஒரு தட்டு எடுத்தேன். தட்டு மேலே பளிச்சு இருந்துச்சு, நல்லா கழுவி இருக்கிறாங்க. தட்டு உள்ளே பார்த்தேன், அந்த அம்மா கழுவவே இல்லை. நாளைக்கு இந்த தட்டில் ஆண்டவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? இயேசு வந்தால் சாப்பாடு கொடுப்பீங்களா? அப்படி தான் எல்லாரும் இங்கே நினைக்கணும். அல்லேலூயா. உன்னை நேசிப்போர் பிறனையும் இந்த தட்டில் நீங்கள் சாப்பிடுங்களான்னு கேட்டேன். சாப்பிட மாட்டேனாங்க. அப்போ எப்படி ஒரு ஊழிக்காரன் இப்படியே போடுறது? பொறுமையாக செஞ்சால் நிதானம் வேலை செய்யுங்க.
உலக பழமொழி இருக்கு, செய்வனை திருந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்து நீங்க ஆதியாகமம் படிச்சு பாருங்க, வானத்தை பூமி எல்லாம் படைச்சு வர்றாரு, திரும்ப திரும்ப பார்த்து அது நல்லது அது நல்லது அப்படின்னு கண்டார். ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு குருடனுக்கு கண் திறக்க என்ன செய்யறாரு, வந்து அப்படி கண்ணில் அதை சேற்றை பூசி ஜெபம் பண்ணி இப்போ கண்ணை திறந்து பாருண்டார். அவன் கண்ணை திறந்து பார்த்து சரியா தெரியலன்ட்டான், கண்ணு உண்மையா இல்லையா தெரியல. நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல பார்க்கிறேன் தெளிவில்லை அப்படின்னா மறுபடியும் ஆண்டவர் ஜெபம் பண்ணாரு, இப்ப திறந்து பாரு, இப்ப கிளியரா இருக்கு. அவர் செய்யற வேலையை திருந்த என்ன பண்ணாரு, செஞ்சாரு. ஒரு சபையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க, குடிக்க தண்ணி தரீங்க, எல்லாருக்கும் டீ தர்றீங்க, பிஸ்கட் தரீங்கன்னா அது நீங்கள் மனுஷர்களுக்காக செய்யலை, தேவனுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறீங்க. அந்த பிள்ளைகளுடைய அப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அல்லேலூயா. நான் டெய்லி பாடுறதை கேட்டு பாருங்க, டெய்லி காலையில் தண்ணி தெளிச்சுட்டு இருப்பேன் இல்லையா, டெய்லி காலையில் வாக்கி வந்து வாசல் தெளிச்சுட்டு இருப்பேன், நான் தான் கூட்டுவேன் எல்லாத்தையுமே. எல்லாரும் பார்ப்பாங்க, பாஸ்டர் நல்லா கூட்டுங்க அப்படின்பாங்க. சில பேர் நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தீ வச்சு தான் போவேன். நான் பிரஸ்டீஜ் பார்க்கல, ஏன்னா நான் எனக்காக வேலை பார்க்கல, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் வேலை பார்க்குறேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் வேலை பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சில பேர் நீங்கள் இருப்பீங்க, வெள்ளிக்கிழமை விடுதலை உபவாசத்தில் சில பேர் இருப்பீங்க, நீங்கள் கடைசியாக உதவி பண்ணி நம்பிக்கை தான் கொஞ்சம் நேரம் செய்கிறேன், மரத்தடியில் உட்காந்துருக்கிறேன். திரும்பி பார்த்தா எல்லாரும் ஆட்டோவில் ஓடுறதுல ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, கெஞ்ச கொண்டு இருக்கும், நாளை பார்த்துட்டு கழுவிட்டு போங்க ப்ளீஸ், கூட்டிகிட்டு போங்க. மனசில் வஞ்சிக்கிட்டே கூட்டுவாங்க, இந்த பாஸ்டர் என்னைக்கு மண்ணுக்குள்ள போறாருன்னே தெரியல. ஆண்டவருக்காக வேலை பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் தேவனை நம்பி இருங்க, தேவன் உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். நீங்க தேவனை நம்பி ஒன்னே ஒன்று செஞ்சா போதும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். நீங்க இப்ப எப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ இதை ஒரு ஸ்டெப்பு கூட்டுங்க. வெறும் சாம்பார் வச்சுட்டு துவை இல்லாமல் நல்லா இருக்கு, ஒரு ஆம்லெட் போட்டால் என்ன இருக்கும்? சாப்பிட மாட்டீங்களா? உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாது. ஒரு ஆம்லெட் வச்சா நல்லா இருக்கும், இல்லை ஒரு துவையல் வச்சா நல்லா இருக்கும், ஒரு கூட்டு வச்சா 2 கூட்டு 3 கூட்டு போக போக பிள்ளைங்க கணவர் மனைவி பார்த்து என்ன சொல்லுவாங்க? சந்தோஷம். ரூபவதியே அப்படி சொல்லுவாங்க. என்ன காரணம்? சாப்பாடு நிறைய வெரைட்டிஸ் வைக்கிறாங்க. வெறும் ரசம் மட்டும் ஊற்றிட்டு எந்த வெஞ்சனம் இல்லைன்னா, அப்போ ஒரு துவையல் கூட வைக்கும் போது நம்ம விரும்பி சாப்பிட்றோம்னா, நம்ம இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தக்காக நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டினா, கொஞ்சம் தேவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயந்தா, இன்னும் தேவனோட கொஞ்சம் நடந்தா, தேவனோட இன்னும் கொஞ்சம் ஐக்கியமா இருந்தா, சபைக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்தா, சபையோட வேலையை சின்ன வேலையை நம்ம பார்த்தா, சபைக்காக ஜெபம் பண்ணா, சபையோட தேவைகளில் ஒரு தூணா, சத்தியத்துக்கு சாட்சியா, உலகத்துக்கு வெளிச்சமா, உலகத்துக்கு உப்பா, உலகத்தின் மலைமைக்கு பட்டணத்தை வெளிச்சம் கொடுத்தா, தேவன் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க பயந்துருங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வர வைக்கும், தேவனுக்கு பயப்படணும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எப்ப பார்த்தாலும் நம்ம சபையில கண்ணு தெரியாத ஒரு அம்மா தான் நிறைய வசனம் சொல்றாங்க, கண்ணு தெரிஞ்ச அம்மா முன்னாடி ரொம்ப பேர் உட்கார்ந்து இருக்காங்க, பைபிளை முறைச்சு பார்க்கறாங்க, இப்படி ஒரு வசனம் இருக்குதா அப்படின்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக நடப்பேன், சபையில் சாட்சியாக இருப்பேன், என் சமுதாயத்தில் சாட்சியாக இருப்பேன், என் வீட்டில் சாட்சியாக இருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மை உத்தமாக இருப்பேன். தேவன் விடுதல உலகத்தில் நல்லவன் யாருமே இல்லை, இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பூமியில் ஒருவனும் நல்லவன் இல்லை, நல்லவன் ஒருவனாகிடும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் தவிர யாருமே நல்லவன் இல்லை, நீங்களும் நானும் நல்லவன் இல்லை. நல்லவன் ஆகிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணு, இயேசு ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படணும். அல்லேலூயா. அது தெளிக்கப்பட்டா நம்ம வாழ்க்கை நல்லவங்கள மாறுறதுக்கான வழியே ஏற்படுத்துவார். எந்த பிளைட் அப்படியே டக்குன்னு மேலே ஏறது இல்லை, கொஞ்சம் ரன்வேல அப்படியே ஸ்பீடா போயிட்டு என்ன செஞ்சிடும், அது மேலே ஏறும். நீங்கள் நானும் அந்த பரிசுத்தம் ரன்வேல போயிட்டே இருக்கிறோம், நிச்சயமா ஒரு நாள் டேக் ஆஃப் ஆகும், நம்மளை தேவன் உயரத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும்